சிம்பிளாக ஈஸியாக ஒரு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான காயெல்லாம் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், வெங்காயம், தக்காளி, புளி தேவையான அளவு, மிளகாய்த்தூள் இல்லைனா சாம்பார் தூள் எடுத்துக்கோங்க, மாங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வச்சுருங்க. ரொம்ப குழையாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி துவரம்பருப்பு கொஞ்சம் தெரியணும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு வாணலில் எண்ணெய் ஊற்றி நமக்கு தேவையான காயெல்லாம் போட்டு அதில் வதக்கிக்கோங்க. அதில் வதங்கின பிறகு இந்த பருப்பு தண்ணி மட்டும்தான் அதில் ஊற்றணும். கொஞ்சம் பருப்பு வேணால் ஆட் ஆகிக்கலாம். மிச்ச பருப்பை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த காய் இந்த பருப்பு தண்ணியிலே வேகணும். அதுதான் இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிப் நம்பர் 1. அப்புறம் இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா இந்த காய் நல்லா இதில் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். இல்லாட்டினா சாம்பார் பொடி வச்சுருந்தாலும் நீங்கள் சாம்பார் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 கொதி வந்த பிறகு தான் புளியை ஆட் பண்ணணும். புளியை ஆட் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல துவரம்பருப்பு அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஒரு கொதி வந்துடட்டும். வேணால் கொஞ்சம் தண்ணி இப்போ திக்காக இருந்தால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மாங்காய் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 10-15 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு, சிம்லையும் ஹைலையும் மாற்றி தான் நம்ம வைக்கணும். இல்லாட்டினா அடி பிடிச்சிரும் பருப்பு. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் வெந்திருக்கும். அதான் கரெக்டான ஸ்டேஜ். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட போகிறோம். டிப் நம்பர் 2 என்னென்னா, நீங்கள் குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணியிருக்கீங்களே அதையும் இதில் போட்டு தாளித்தா ஒரு டேஸ்ட் வரும். அப்புறமேட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.